தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூன் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவை நோக்கிய நமது இறைவேண்டல். இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கை ஆக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தை. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக மண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. நெடுங்காலமாக இவ்வுலகில் குடிகொண்டுள்ள தீமைகளின் பெருக்கமானது யாருடைய வல்லமையால் மட்டுமே அவற்றை விரட்டியடிக்க முடியுமோ அவரிடமிருந்து உதவியை நாடும்படி நம்மை இந்த திரு அவையின் படிப்பினை வலியுறுத்துகிறது. கடவுள் தேவனுடைய ஒரே பேரான மகனாய் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்ற கேள்வியை நம் முன் வைக்கிறது. நாம் மீட்கப்படுவதற்காக வானத்தின் கீழ் இருக்கிற வேறொரு நாமத்தினாலோ மனிதர்களுக்கு மத்தியிலே இது கொடுக்கப்படவில்லை என்று திருத்தூதர் பணி 4:12 நாம் வாசிக்கிறோம். வழியும் உண்மையும் ஜீவனுமாக இருக்கிற நம் ஆண்டவரிடம் நாம் தஞ்சம் புக வேண்டும். நாம் வழிதவறி சென்று விட்டோம். நாம் சரியான பாதைக்கு திரும்ப வேண்டும். இருள் நம் மனதை மூடியுள்ளது. அந்த இருளை சத்தியத்தின் ஒளி அகற்ற வேண்டும். மரணம் நம்மை பற்றி கொண்டுள்ளது. நாம் ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். இறுதியில் நமது பல காயங்கள் குணமாவதும் மீட்கப்பட்ட அதிகாரத்தின் நம்பிக்கையுடன் எல்லா நீதியையும் மீண்டும் துளிர்விடுவதும் சாத்தியமாகும். எல்லா மனிதர்களும் கிறிஸ்துவின் பேரரசை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படியும் போது சமாதானத்தின் மகிமைகள் புதுப்பிக்கப்பட்டு வாள்களும் ஆயுதங்களும் கைகளிலிருந்து நீக்கப்படும். மேலும் நம்முடைய கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாகிய தேவனுடைய மகிமையில் இருக்கிறார் என்று எல்லா நாவும் அறிக்கையிட செய்யும். பிலிப்பியர் 2:12. திருச்சபை நிறுவப்பட்ட உடனேயே அது சீசர்களின் நுகத்தடியின் கீழ் ஒடுக்கப்பட்டிருந்த போது ஓர் இளம் பேரரசர் விண்ணில் ஒரு காட்சியை கண்டார். அதுவே விரைவில் அதை தொடர்ந்து மாபெரும் வெற்றிக்கு நல் சகுனமாகவும் காரணமாகவும் அமைந்தது. இப்பொழுதும் இன்று இதோ மற்றொரு ஆசீர்வதிக்கப்பட்டதும் விண்ணுலகமான அடையாளம் நம் பார்வைக்கு காட்டப்படுகிறது. அது இயேசுவின் அதிபுனித இதயமாகும். இதிலிருந்து ஒரு சிலுவை எழுந்து அன்பின் சுடர்களுக்கு மத்தியில் திகைப்பூட்டும் பிரகாசத்துடன் ஒளிர்கிறது. நமது நம்பிக்கைகள் அனைத்தும் அந்த திரு இருதயத்தில் வைக்கப்பட வேண்டும். அதிலிருந்தே மனிதர்கள் மீட்பை நம்பிக்கையுடன் வேண்டிக் கொள்ள வேண்டும். இறுதியாக நாங்கள் மௌனமாக கடந்து செல்ல விரும்பாத ஒரு நோக்கம் உள்ளது. அது உண்மையிலேயே எங்களுக்கே உரியது என்றாலும் நன்மையும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த நோக்கம் இந்த கொண்டாட்டத்தை மேற்கொள்ள எங்களை தூண்டுகிறது. எல்லா நன்மைகளுக்கும் மூலமான கடவுள் சமீபத்தில் ஒரு கொடிய நோயிலிருந்து எங்களை குணப்படுத்தி எங்கள் உயிரை காப்பாற்றினார். திரு இருதயத்திற்கு செலுத்தப்படும் மரியாதையை அதிகரிப்பதன் மூலம் இந்த மாபெரும் கருணையின் நினைவு முதன்மையாக முன்னிறுத்தப்பட வேண்டும் என்றும் எங்கள் நன்றி பகிரங்கமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் இப்போது விரும்புகிறோம். எனவே திரு இருதய அன்பை உயர்த்தி அதற்காக தங்கள் வாழ்வை 9 நவநாட்களில் வெள்ளிகளில் தங்கள் வாழ்வை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுளின் இரக்கம் அளவின்றி பொழியப்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தை மக்கள் மத்தியிலே விதைக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்ற முடிவுரையோடு இந்த சுற்றுமுடல் நிறைவு பெறுகிறது. ஆகவே இயேசுவின் மதுரமான திரு இதயத்தின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அவருடைய இதய அன்பின் சுவையை ருசித்து அவருடைய வாழ்வை நமது வாழ்விலே பெற்றுக்கொள்ள இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாய் அன்பு செய்து உமக்காக எங்களை தேர்ந்து கொண்ட அன்பு இயேசுவே, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம்.
அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம், இயங்குகிறோம், இருக்கிறோம் என்ற பவுலடியாரின் கூறுவது போல உம்மை ஆதாரமாக வைத்தே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா, எங்களை ஒரு நாளும் இயக்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. நீர் தேர்ந்து கொண்ட மக்களாகிய நாங்கள் நித்தமும் உமது சந்நிதியில் அமர்ந்து உமக்கான எங்கள் இதயத்தின் கோயில்களை கட்டி எழுப்ப அருள் தாரும். வாழ்வது ஒரு முறை, அது உமக்காக, உமது மகிமைக்காக என்பதை உணர்ந்து இந்த உலக போராட்டங்களில் எங்களை இழந்து விடாமல் பலவீனத்தினாலும் பாவத்தினாலும் தூசியடைந்து பாழடைந்து கிடக்கும் எங்கள் இதயங்களை உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி தூய்மைப்படுத்தி எங்கள் ஆலயங்களை கட்டி எழுப்ப அருள் தாரும். நீர் வாழும் இந்த ஆலயத்தில் எந்தவித நோய்களோ, வலிகளோ, தொந்தரவுகளோ, பிசாசின் கட்டுகளோ எங்களை நோகடிக்காதபடி, பயமுறுத்தாதபடி இந்த ஆலயத்தை நீரே பழுது பார்த்து சுத்தம் செய்வீராக. உமது திரு இருதய அன்பிலிருந்து வழிந்தோடுகிற இந்த திரு இரத்தத்தின் பலனால் நாங்கள் பூரண சுகத்தை கண்டடையவும், இன்னும் இந்த நாட்களிலே அவசர சிகிச்சை பிரிவுகளே, தனிமையிலே, இன்னும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இன்று நீர் சந்தித்து அந்த இதய அன்பினால் நீர் மீண்டும் அவருடைய வாழ்வை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று உமது நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் மருந்தான உமது வார்த்தை இன்று எங்கள் இதயங்களிலே எப்போதும் விதைக்கப்பட்டு அதன் மூலமாக நாங்கள் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ அருள் புரியும். எங்கள் பாதைகளை செம்மைப்படுத்தும். எங்கள் வாழ்வின் வழிகளை நாங்கள் தேர்ந்து கொள்ள அருள் தாரும். உமது ஞானத்தினால் சகலத்தையும் நன்மைக்காக செய்து விண்ணக ஆசிரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்று மகிழ எங்களுக்கு இறையருள் கொடுக்கப்படுவதாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத மகிமை நிறைந்த நாமத்திலே செபித்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் அன்பு தெய்வமே. ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.